திரவியம் தேட திரைக்கடல் ஓடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளமாய் திகழ்வதே அவனது பூர்வீக பூமிதான். ஆண்டாண்டாய் ஆண்டு அனுபவித்த வீடு, ஆசையாசையாய் வளர்த்த ஆடு, மாடு, கோழி, சோறு போட்ட பூமி, ஊரை காக்கும் எல்லையம்மன் சாமி. ஓடியாடி விளையாடிய தெருக்கள், கொண்டாட வைத்த கோவில் திருவிழாக்கள், கல்வி கொடுத்த பள்ளி, கை கொடுக்கும் சொந்த பந்தம். இப்படி ஒவ்வொரு கிராமத்தானுக்குள்ளேயும் 1000 நினைவுகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன அந்த சொர்க்க பூமிகள். அப்படிப்பட்ட ஊர் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாய் அழியப் போகிறது என்றால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? யாருமே கேட்கக்கூடாத அந்த பகீர் செய்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரைச் சுற்றி உள்ள 13 கிராமங்களின் காதுகளில் ஒலித்து அவர்களின் இயல்பு வாழ்க்கையை இறுக்கி பிடித்தது. ஒவ்வொரு நாளும் உறக்கமின்றி தவியாய் தவிக்க வைத்தது. சூரியோதயத்தில் சேவலின் கூவலையும் அஸ்தமனத்தில் ஆடு மாடுகளின் அணங்குதலையும் கேட்டு பழகிய கிராமம் கடந்த 916 நாட்களாக போராட்ட குரலையே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பள்ளி முடித்த கையோடு பதாகை ஏந்தும் மாணவர்கள், ஏறு ஓட்டிய கால்களோடு போராட்டத்தில் இறங்கிய விவசாயிகள், தன்னம்பிக்கையோடு நிற்கும் தாய்மார்கள், இடைவிடாது கர்ஜிக்கும் இளைஞர்கள் என ஒவ்வொரு நபரும் இரவின் துணையோடு ஊரை காக்க உயிரை கொடுத்து போராடி வருகிறார்கள். அதற்கு ஒரே சான்று கிராம தேவதை நாகாத்தம்மன் தான். இன்றா நாளையா என்று வந்து வீட்டை இடிப்பார்கள், உடைமைகளை வீதியில் வீசுவார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் என்ன என ஒன்றுமே புரியாமல் அந்த மக்கள் சொல்லொணா துயரத்தோடு விக்கித்து நிற்கிறார்கள். இன்றைக்கி வந்து துரத்திடுவாங்களோ, நாளைக்கு வந்து நம்ம ஊர் விட்டு துரத்திடுவாங்க, இன்றைக்கி தூங்குறதுக்கு கடைசி நாளாக இருக்குமோன்னு பயந்துன்னு தான் தூங்குறோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சலுகை கூட எங்களுக்கு வேணாம், எங்கள் ஊரை விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள்லாம் வீடு கட்டிட்டு இப்போ தான் சார் வீடு கட்டணும். நாங்கள் வீடு கட்டி பாதி வேலை முடிஞ்சிருக்கு, பாதி வேலை கட்டலாமா வேணாவா, அதுமாரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். இந்த பரிதவிப்புகளுக்கெல்லாம் ஒரே காரணம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிதாக அமையவிருக்கும் விமான நிலையம். கிட்டத்தட்ட 13 கிராமங்களை தரைமட்டமாக்கி 5000 ஏக்கர் விளைநிலங்களை அடியோடு அழித்து 13 நீர்நிலைகளை மண்ணுக்குள் மறைத்து பல்லாயிரம் ஜீவராசிகளை பரிதவிக்க வைத்து பரந்தூரில் பறக்கவிருக்கிறதாம் பல விமானங்கள். திட்டம் தோன்றி இத்தனை ஆண்டுகள் கிணற்றில் போட்ட கல்லாய் கிடந்த விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் தற்போது திடீரென கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கி இருக்கிறது.
திரும்பும் திசையெல்லாம் பரந்தூரை பற்றி பரவலாக பேச காரணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பரந்தூருக்கு அடித்த திடீர் விசிட். விமான நிலையம் கொண்டு வருவதால் ஆளுங்கட்சிக்கு ஏற்படும் ஆதாயத்தை ஆதாரத்தோடு கூறிய விஜயின் வார்த்தைகள் போராட்டக்காரர்களுக்கு வலு சேர்த்ததாக சொல்லப்பட்டது. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். இந்த திடீர் விசிட் எதனால்? விஜயின் அரசியல் பிரவேசத்தின் அச்சாணியா? பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கான அவசியம் என்ன? பொருளாதார வளர்ச்சிக்கா அல்லது தனிநபரின் வளர்ச்சிக்கா? அரசு அமைதி காப்பது ஏன்? விவசாயத்தை அழித்து விமான நிலையம் வேண்டுமா? போராடும் மக்களின் உரிமை குரலுக்கு நீதி கிடைக்குமா? அல்லது மக்களின் மனக்குமுறலை மண்ணுக்கு உரமாக்கி விமான நிலையம் அமைக்கப்படுமா என்பதையெல்லாம் அலசுவோம் இந்த ஆவணப்படத்தில். எங்கள் ஊருக்காக, எங்கள் மண்ணுக்காக. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் உருவாக்கும் திட்டம் என்பது சுமார் 30 ஆண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வரும் விவகாரம்தான். 1998ஆம் ஆண்டு மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமையும் என அறிவிப்பு வெளியானது. ஆனால் அது நடக்கவில்லை. பிறகு 2007ஆம் ஆண்டில் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் சுமார் 4820 ஏக்கர் நிலப்பரப்பில் விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அறிவித்தார். ஆனால் அதுவும் மிளிரவில்லை. இதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2வது விமான நிலையம் தொடர்பான பேச்சுகள் அடிபட ஆரம்பித்தன. திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், படாளம் ஆகிய பகுதிகள் ஆராயப்பட்டு புதிய விமான நிலையம் பரந்தூரில் 4970 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையும் என்று இறுதி அறிக்கை வெளியானது. இதற்கான நிலம் பரந்தூர், வளத்தூர், ஒடவூர், நெல்வாய், தண்டலம், மடப்புரம், தொடூர், சிங்கிலிப்பாடி, குணக்கரம்பாக்கம், எடையார்பாக்கம், அக்கம்மாபுரம், ஏகனாபுரம், மகாதேவி மங்கலம் ஆகிய 13 கிராமங்களில் இருந்து கையகப்படுத்தப்படும் என்றும் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 80% நிலப்பரப்பு ஃபுல்லாக இதுதான் வாட்டர் பாடிஸ் அண்டு விவசாய நிலங்கள் தான். மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள். அப்போ இவ்வளவு பசுமையும் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை அழித்துவிட்டு அந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வருவது என்பது சரியானதாக இருக்காது என்பதுதான் முதல் படையாக எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கு. அதிலும் ஏகனாபுரம் கிராம மக்களின் குரலே மேலோங்கி இருந்தது. காரணம், ஏகனாபுரம் மட்டும்தான் இந்த திட்டத்தில் முழுவதுமாக அழியப் போகும் அவலம் உள்ள கிராமம். மற்ற கிராமங்கள்லாம் 13 கிராமங்கள்னா சின்ன சின்ன பகுதி 300 ஏக்கர் 200 ஏக்கர்னா விளை நிலங்கள் மட்டும்தான் போகும். நெல்வாய் எடுத்துக்கிட்டா தண்டலம், நெல்வாய் பகுதி மட்டும்தான் போகுது. தண்டலம்ன்றது பஞ்சாயத்து இருக்குது. எல்லா இடத்துலையுமே பஞ்சாயத்துகள் எதுவுமே போகலை. ஆனால் ஏகனாபுரம் மட்டும்தான் முழுமையாக போகுது. அதனால தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்து கட்டமைத்த கிராமம் என்பதால் மட்டுமே இந்த மக்கள் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அழியப்போகும் இயற்கை வளத்திற்காகவும் தான். ஏகனாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம். அதிலும் குறிப்பாக 900 ஏக்கர் விளைநிலங்கள் இந்த ஏகனாபுரத்தில் மட்டுமே உள்ளது. இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, கல்வி என இவர்களுக்கு மொத்தத்தையும் அள்ளி கொடுத்தது இந்த விவசாயம்தான். விவசாயம் தான் எங்கள் வாழ்வாதாரம். வேறு வேலைலாம் எங்களுக்கு தெரியாது. இந்த 100 நாள் வேலைக்கு போவோம். சின்ன வயசுலேருந்தே அறுப்பறுப்போம், களை பறிப்போம். இந்த விவசாயத்தில் கஷ்டப்பட்டு தான் என் பசங்களை படிக்க வச்சு, என் பையன் இன்ஜினியர், என் பொண்ணு நர்ஸு. அது காரணம் என் விவசாயம் தான், என் கழனி தான். எங்களுக்கு சொத்தே அதுதான் சார், முழு ஆதாரமே எங்களுக்கு அதுதான் சார். இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே விவசாயம் தான், விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க இன்னமும். எங்கள் பாட்டு ஆச்சு, எங்கள் அப்பா ஆச்சு, எங்கள் மாமியார் ஆச்சு, எங்கள் மாமனார் ஆச்சு. எங்கள் மாமியார் என் கையில் சொத்து கொடுத்துட்டு போனாங்க. அதை என் பிள்ளை கொண்டு கொடுத்துக்கிறேன். அந்த புள்ளைய ஆச்சிட்டு எங்கே போகிறீங்க? வேளாண் சார்ந்த வேலைகளை மட்டுமே செய்ய தெரிந்த இவர்களுக்கு நிலம், ஆடு, மாடு, கோழிகள்தான் ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே. 4 மாடு வச்சுக்கிறேன். நான் பால் கறந்தாதான் எனக்கு பழைப்பேன்.
கழனி வேலை கலைக்கு போயிட்டு வந்து நான் பால் கறந்து ஊற்றி நான் சொசைட்டியில் பால் ஊற்றி போய்க்கிறேன். 1 லிட்டர் பால் வாங்கி ஊற்றி போய்க்கிறேன். 20 ரூபாய்க்கு ஊற்றி போய்க்கிறேன். அதை எத்தனை மணி எங்கே போய் போய்ப்பேன்? 4 மாட்டை ஓட்டு போய் மாடு இல்லாமல் என்னால் போய்க்கவே முடியாது. வாழ்வுக்கு அடையாளமாக திகழும் விவசாய நிலத்தை விட்டுக் கொடுக்க அந்த கிராம மக்கள் இம்மி அளவும் தயாராக இல்லை. இது எனக்கு 67 வருஷம் ஆயிடுச்சு. 67 வயசாகினும் இங்கே இருக்கிறோம். முற்காலத்துலேயும் பெரியோர் காலத்துலேருந்து சின்ன குழந்தைலேருந்து வளர்ந்து பெரும்பாலும் இருக்கிறோம். இந்த இடத்த விட்டு எப்படி நாங்கள் போக முடியும்? போனாலும் எங்கே பிழைக்க முடியும்? மூத்த குடிகள் மட்டுமின்றி வரும் தலைமுறைகளும் விவசாயத்தை மூலாதாரமாக கொண்டுள்ளனர். ஐடி நிறுவனங்களில் வேலைகளை உதறித் தள்ளிவிட்டு ஊரோடு செட்டில் ஆகி விவசாயம் பார்க்கும் பட்டதாரிகளின் பரிதவிப்பும் இங்கே பரிசீலிக்க வேண்டிய ஒன்றாகும். இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான். அப்புறம் க்ளவுட்லாம் கூட எனக்கு ரெடர் சர்டிஃபிகேட்லாம் கூட முடிச்சிருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் சரி ஏன் நம்ம ஒருத்தர் கீழே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் விவசாயத்துக்காக வந்துட்டேன். எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இது சுற்றி கொஞ்சம் இதுவெலாம் இருக்குது. அதில் வச்சு பண்ணிக்கிறேன். டிராக்டர் வச்சு ஓட்டிங்கிறேன் சார். இப்போ நான் திடீர்னு போனால் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. சுத்தமாக எந்த கெயினும் இல்லாமல் நான் எப்படி நான் இன்னொரு டொமைனை போய் தேர்ந்தெடுக்க முடியும்? என்னை யார் எடுப்பாங்க? இப்போ எனக்கு 32 வயசு ஆகுது சார். வீடுகள் பறிபோகும் என்பதால் கிராமத்தில் உள்ள பல இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக யாரும் பெண் கொடுக்கவில்லை என்ற ஆதங்க குரல்களும் அங்கே ஒலிக்கின்றன. இந்த 900 நாளாக ஏர்போர்ட் வந்தது எங்கள் ஊர் பசங்களாம் கல்யாணமே ஆகிறதில்ல. மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம் இருக்குது. யார் கட்டாலும் வீடு இல்லாதவங்க உங்களாம் வீடே இல்லை, நீங்களாம் ஊரே போக போகுது, உங்களுக்கு யார் பொண்ணு தருவான்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகும் பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா எங்கள் ஊரில். மேலும் தங்களின் கிராமம் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் கீழடி போல பல வரலாற்று சிறப்புகள் இங்கே புதைந்திருக்கின்றன என்றும் ஏகனாபுரத்தின் கற்கால சுவடிகளை சமர்ப்பிக்கின்றனர் அந்த கிராம மக்கள். இப்போ தொல்பொருள் ஆய்வுலேருந்து நாங்கள் வர வச்சோம். ஏரியில் ஒரு ஓடு எடுத்துகிட்டு அந்த கொடுத்தா குறைந்தபட்சம் இது 1000-2000 வருஷத்துக்கு முன்காலத்து ஓடுன்னு அவங்களே சொல்கிறாங்க பார்வையிலே. வரப்போகும் விமான நிலையத்தால் 3000 ஏக்கர் விவசாய நிலமும் 1000 ஏக்கர் நீர்நிலைகளும் அழிவை சந்திக்கும் என்பது தெரிந்த ஒன்றுதான். அதில் பல முக்கிய ஜீவநதிகளின் வழித்தடம் திசை மாறும் அபாயம் உள்ளதாம். மேலும் சாதாரண மழைக்கே இங்குள்ள ஏரிகள் ஓடைகள் நிரம்பி வழியும் போது அதனை அழித்துவிட்டால் கனமழை காலங்களில் சென்னையின் நிலை என்ன ஆகும் என்பதுதான் கேள்விக்குறி. கொசத்தலை, கூவம், அடையார் இந்த 3 நதிகளுக்கான நீர் ஆதாரம் எங்கிருந்து வருதுங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் தான் ஒன்றா சேர்ந்து அது ஆறாக பெருக்கெடுத்து சென்னைக்குள்ளே நமக்கு வந்துடுது. அப்போ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நாம் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நதியினுடைய போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியும் இல்லை, புறநகர் பகுதியும் இல்லை, மீது இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. விமான ஓடுதளமே ஏரியின் மீதுதான் அமைக்கப்பட உள்ளது என்ற தகவல் இங்கே பகீர் கிளப்புகிறது. கேப்டன் ரங்கநாதன் சொல்லிட்டு ரிட்டையர்டு ஏர்போர்ட் அஃபிஷியல் அவர் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். இந்த மாதிரி வாட்டர் பாடியை அழிச்சு அதில் ஒரு ரன்வே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வித் ஹோல்டு பண்ணும் ஃபார் வேரியஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்கின்ற ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கு. அது ரொம்ப ஆராயப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற கருத்தையுமே முன்வச்சிருக்கார். வரவிருக்கும் விமான நிலையத்தால் அரசாங்கம் அறிவித்த 13 கிராமங்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும் என்றும் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்கள் அழிவை சந்திக்கும் என்றும் அதிர்ச்சியூட்டுகிறார்கள். எல்லாருக்கும் 13 கிராமம் மட்டும்தான் தெரியுதாங்க. சுற்றிக்கிற கிராமம் இதை சுற்றி இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ இடத்த எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப ஊரே எடுத்திருக்காங்க சார். மேக்ஸிமம் 20 ஊருக்கு மேலே எடுத்திருக்காங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா இங்கே சுற்றி 10,000 ஏக்கருக்கு சுத்தமாக காலி பண்ணுறாங்க. கிராமங்கள் அழியப் போகின்றன என்ற மன உளைச்சலில் பலரும் மரணித்திருப்பதாக கூறிய தகவல் நம்மை நடுங்க வைத்தது. இப்படி விமான நிலையம் வேண்டாம் என 1000 நாட்களை நெருங்கிய போராட்டம் சமீப நாட்களில் வீரியமடைய காரணமாக அமைந்தது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரந்தூர் வருகை. பல தனி நபர்களின் நலனுக்காக குரலற்றவர்களின் மீது ஆளுமை செலுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய விஜயின் வார்த்தைகள் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகள் அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். விஜயின் புரட்சிகரமான வார்த்தைகள் கிராம மக்களின் போராட்டத்திற்கு கிரியா ஊக்கியாக இருந்தாலும் கூட பன்னூர், பரந்தூர் என விஜய் மேற்கோள் காட்டிய விஷயங்கள் பேசுபொருளானது.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின. ஆரம்பத்தில் பன்னூரில்தான் விமான நிலையம் அமைவதாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து பரந்தூருக்கு மாற்றமடைந்ததற்கு அரசு தரப்பில் சொல்லப்பட்ட காரணம் பரந்தூர் குறைந்த சவால்களை கொண்ட இடம் என்பதே. மேலும் இங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லை என்றும், பன்னூரை ஒப்பிடும்போது பரந்தூரில் குறைவான குடும்பங்களே வசிக்கின்றன என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தரவுகளை முற்றிலுமாக மறுக்கும் ஊர் மக்கள் பன்னூரை விட பரந்தூரில்தான் அதிக வீடுகளும் விவசாய நிலங்களும் உள்ளதாக மேற்கோள் காட்டுகின்றனர். அந்த இடத்துல 450 வீடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏகனாபுரம் இந்த பரந்தூர் இதில் வந்து 1050 வீடு இருக்குது. அங்கே நீர்நிலைகளே இல்லை. இங்கே 26.8% நீர்நிலை. அங்கே நஞ்ச நிலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே 2750 ஏக்கர் நஞ்ச நிலம். பன்னூரில் அமைச்சர்னா அங்கே அந்த G² அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருடைய ஃப்ளாட்டும் அங்கே வாங்கி போட்டு வச்சுருக்கதா தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிஃபீல்டோ ஏதோ வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு பெரும் தலைவர்கள்லாம் இந்த பன்னூர் சைடில் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் எல்லாமே வாங்கி போட்டு வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் ஏழ்மையான விவசாயி இங்கே கைட்லைன் வேல்யூ 7000 6000 இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இங்கே பெரிய தலைவர்கள் இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை, இவங்களை ஈஸியாக வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. என்னதான் நிலங்களை கையகப்படுத்த அரசாங்கம் 3 மடங்கு இழப்பீடு கொடுப்பதாக கூறினாலும் அவையெல்லாம் வெறும் கண் துடைப்பு என்றே கூறப்படுகிறது. பக்கத்தில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய விமான நிலையம் எடுக்க பகுதியில் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா, 1 சென்ட் 6 லட்சம் 7 லட்சம் சொல்கிறாங்க ஃபார் 1 சென்ட்டு. நீங்கள் இங்கே 1 சென்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? காம்பன்சேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நான் தற்போது வாழுகின்ற தரத்தை விட மேம்படுத்துகின்ற அளவில் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் காம்பன்சேஷன் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த நிலைமை இங்கே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அரசு தரக்கூடிய இழப்பீடு அப்படிங்கிறது இவர்கள் தற்போது இருக்கக்கூடிய வாழ்விலையோடது அது டீக்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய வந்து அவர்கள் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கான இருக்காது. அப்படி அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியான காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே அவர்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஊர் மக்கள் அதை வாங்க போவதில்லையாம். காசு கொடுத்தா காசு வாங்கினா காய்ச்சி குச்சி கொடுத்தாருன்னா நாங்கள் பணம் கொடுத்துட்டாங்க சார். அது 25 கிலோ அரிசி வாங்கினாலும் எத்தனை நாள் குடும்பம் நடத்த முடியும்? இப்போ இந்த வீட்டை எடுத்துங்க, அது பணம் கொடுத்தா நாங்கள் போய் எங்கே கட்ட முடியும் வீடு? அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த விமான நிலையம் வந்தால் ஆசியாவின் முதலீட்டு மையமாக சென்னை உருமாறும் என்றும், பொருளாதார ரீதியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் என்றும் சிலரால் கூறப்படுகிறது. மாநில அரசை பொறுத்தவரை பல தொழிற்சாலைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கூடுதலாக ஒரு விமான நிலையமும் இருந்தால் அந்த பகுதியிலே பல தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைவதற்கும் பல பேருக்கு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் அதை வரவேற்கிறோமே தவிர அந்த மக்களுக்கு எதிரான செயலாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அந்த கூற்றுகளை அறவே மறுக்கின்றனர் சுற்றுச்சூழலியல் வல்லுநர்கள். தமிழகத்தில் இப்போ புதுசாக கட்டக்கூடிய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் சென்று பண்ணுற அளவுக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தினோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனே நமக்கு இப்போ 7.5 கோடி தான். இது வந்து டபுள் தி அமௌண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30லேருந்து 50 வருடங்கள் ஆகும். அப்படி இருக்கின்ற போது 10 கோடி பேர் டிராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு புதிய விமான நிலையம் அப்படிங்கிறதோட தேவை எங்கிருந்து வருகிறது? தற்போது சிறப்பாக செயல்படும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் முழு கொள்ளளவே இன்னும் பயன்படுத்தப்படவில்லை எனும் போது இந்த புதிய விமான நிலையம் தேவைதானா என்ற கேள்விகளும் எழுகின்றன. தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் அதோட கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் வருஷத்துக்கு 2 கோடி பேர் வந்து போகின்ற அளவுக்கு அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டியாக இருக்குது. இப்போ தான் அதை இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேர் போகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் கெப்பாசிட்டியோட செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏறத்தாழ ஒரு 50% தான். அதிகபட்சமாக வந்து ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி அளவுக்கான மக்கள் தான் வந்து போகிறாங்க வருஷத்துக்கு. அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னும் 2 கோடி பேர் வந்து போகிற அளவுக்கு இந்த விமான நிலையமே அதோட முழு கொள்ளளவோட செயல்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்றுமதி இறக்குமதிக்காகவே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படுகிறது என்ற அரசாங்கத்தின் அறிக்கைக்கு எதிரான ஆதாரங்களை எடுத்துரைக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகமான மேனுஃபேக்சரிங் எது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். வேறு விதமான ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், வாஷிங் மிஷின், இவை எல்லாமே அதிகமாக வந்து நம்ம கப்பலில் தான் ஏற்றுமதி செய்கிறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுடைய ஏற்றுமதியை எப்படி விமான நிலையம் சார்ந்து இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீகமாக கேள்வி இருக்குது. மேலும் இந்த அரசாங்கம் மக்களின் குரல்களுக்கு செவிமடுக்காமல் பிடிவாதமாகவே உள்ளது என்றும்,
வல்லுநர்கள் கூறுகிறார்கள். உங்களுக்கு காம்பன்சேஷன் என்ன வேணும்னு தான் பேசுகிறாங்க ஒழிய இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்வோம், அந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கோம், தேவைப்பட்டால் மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர மாட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிட்ட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்னும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கல. இன்னும் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்வதற்கான கிளியரன்ஸே அவங்க வந்து கொடுக்கல. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட நாங்கள் இன்னும் அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணல. அதுக்கான ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடியட்டும். அதற்கு பின்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையிலிருந்து மக்களை கலந்து ஆலோசித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு இன்னும் அரசு வர தவறுகிறார்கள். அரசாங்கம் என்னதான் செவிசாய்க்காமல் சென்றாலும் கூட அங்குள்ள மக்கள் இந்த போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை. உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர ஊரை கொடுக்க மாட்டோம் என்ற கிராமவாசிகளின் கண்ணீர் சொற்கள் மன உறுதியின் வெளிப்பாடு என்றே சொல்லலாம். மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி பார்த்துட்டோம், கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ பேர் வந்துட்டாங்க சார் எங்கள் ஊருக்கு. ஆனால் யார் வந்தாலும் கேட்டு போகிறாங்க பாரு, ஸ்பீச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்களே கண்டி எதுவும் பண்ணப்பாடு இல்லை சார். சார் என்ன வேணாலும் நடக்குது சார். எங்கள் ஊர் வந்து நாங்கள் விட்டு தர மாட்டோம் சார். நாங்கள் செத்தாலும் இதுலேயே சாகுமா கண்டி, நான் ஊரை விட்டு மாட்டோம், போகவே மாட்டோம். எங்கள் ஊரை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இப்போ 50 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்கள் பொங்கி எழுந்ததை அடுத்து அந்த திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. அதேபோல் பரந்தூர் மக்களின் போராட்டத்தையும் ஏற்று விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ டங்ஸ்டனுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றாரு, இதுக்கெல்லாம் தெரியலையா நீங்கள்? 2550 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்குது, உங்களுக்கு தெரியலையா? விவசாய நிலம் தானே. 1050 குடியிருப்பு இருக்குது, இது உங்களுக்கு தெரியலீங்களா? 916 நாட்களை கடந்து தொடரும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த 13 கிராம மக்களின் கண்ணீர் துடைக்கப்படுமா அல்லது ஊரையே ஒட்டுமொத்தமாக அழித்து ஏரியில் விமானம் ஓடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.